வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது பொது தமிழ்ல கூடுதல் குறிப்புகளுக்கான வீடியோ. ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தலைப்பு வாரியா, அதாவது யூனிட் 1, 2 அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தலைப்பு வாரியா வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த வீடியோவில் தெளிவான விளக்கம், அதாவது ஒரு டாபிக்னு எடுத்துக்கிட்டா அதில் என்னென்னலாம் இருக்கணும், வரையறை, விளக்கம், எடுத்துக்காட்டு, உதாரணம் எல்லாத்தோடையும் டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன், பாடப்புத்தகத்தில் இருக்க குறிப்பு, அது சம்மந்தப்பட்ட கூடுதல் குறிப்புகள், அப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்பாங்க, இது எல்லாத்தையும் ஒவ்வொரு தலைப்புக்கும் தெளிவாக கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அந்த பிடிஎஃப்பை அந்தந்த வீடியோ கீழே லிங்க்லேயும் கொடுத்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் அந்ததையும் வெரிஃபை பண்ணி பாருங்கள். பொதுத்தமிழ் இலக்கணம் அப்படின்னு இருக்கும். இது பொதுத்தமிழ் கூடுதல் குறிப்புகள்னு இருக்கும். இது என்ன அப்படின்னா, நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற புக்கை இந்த இப்போ இருக்க புது சிலபஸ் படி நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதில் இருக்க ஒரு சில டாபிக் யூனிட் 7ல் அவங்க கொடுத்துருக்கதை மட்டும் செலக்ட் பண்ணி படித்தா போதும். ஆனால் அது மட்டும் பத்தாது. ஏன் அப்படின்னா, எதுக்கு பத்தாது அப்படின்னா, அவுட், அதாவது அபவ் 95 எடுக்கணும் அப்படின்னா அந்த இது மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக பத்தாது. அப்போ நான் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்க புக்கை எல்லாம் படிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. அதில் எதை மட்டும் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத தான் தனியாக பிரித்து எடுத்து புக்கில் இருந்து உங்களுக்கு தொகுத்து கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு பிடிஎஃப் கொடுக்காம இருந்தோம். ஆனால் நீங்கள் கேட்டுக்கிட்டதுனால இப்போது இந்த கூடுதல் குறிப்புகளுக்கும் எல்லா வீடியோவுக்கும் கீழேயும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆசிரியர்களும் அவர்கள் பெற்ற விருதுகளும். இப்போது நாங்கள் கொடுக்குறது எல்லாமே இது என்ன இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவா அப்படியெல்லாம் இல்லை. 6th-லேருந்து 12th வரைக்கும் நம்மளோட பாடப்புத்தகத்தில் இருக்க ஆசிரியர்கள், அவங்களோட இயற்பெயர், ஆசிரியர்கள் அவங்களோட பதவிகள், அப்புறம் அதே மாதிரி என்னென்ன பாடம் பகுதி, அது பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா. இப்போ புறநானூறுனா எத்தனை இருக்கும், முதுமொழினா எத்தனை இருக்கும், அந்த மாதிரி பாடல்களோட எண்ணிக்கை, இது எல்லாமே பாடப்புத்தகத்தில் இருக்கிறத மட்டும்தான் தொகுத்து கொடுத்துருக்கோம். ஏன்னா இதுவே நம்ம எக்ஸ்ட்ராவாக தான் படிக்கிறோம். இதுக்கு மேலே இருக்கிற எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அது தேவையில்லாதது. ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். பாருங்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்ற விருதுகள். ஒவ்வொரு ஆசிரியரும் யார் எந்த புத்தகத்துக்காக இல்லை என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி வரும். இந்த சாகித்ய அகாடமியில் நிறைய பேருக்கு வர்றதுனால கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் தனியாக பிரித்து படித்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், காமராஜருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க 1976. ராஜமார்த்தாண்டன் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு எந்த புக்குக்காக, எந்த இதுக்காகனா ராஜமார்த்தாண்டன் கவிதைகள். அடுத்து பி. சேதுப்பிள்ளை சாகித்ய அகாடமி விருது அவருக்கு கிடைச்சிருக்கு. எந்த நூலுக்காகனா தமிழின்பம் அப்படிங்கிற நூலுக்காக. அடுத்து பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பிசிராந்தையார் அப்படிங்கிற ஒரு நூலுக்காக. இது ஒரு நாடக வடிவில் எழுதப்பட்ட ஒரு நூல். அடுத்தது வாணிதாசன் பிரெஞ்சு அரசின் செவாலியர் விருது. இது அடிக்கடி கேட்டிருக்காங்க கொஷின்ல. பிரெஞ்சு அரசின் செவாலியர் விருது வாங்கினவர் யாரு அப்படின்னு, வாணிதாசன். அதான் ஆன்சர். ஆலங்குடி சோமு தமிழக அரசின் கலைமாமணி விருது. இவர் திரைப்பட பாடலாசிரியராக இருந்தவர். அதனால இவருக்கு கலைமாமணி விருது கிடைச்சிருக்கு. ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது. ஒரு சில இந்த இதுக்கெல்லாம் பெரும் விருது மட்டும் தான் கொடுத்துருக்கோம். எந்த நூலுக்காக, எந்த புத்தகத்துக்காக, எந்த படைப்புக்காகன்னு நம்ம சொல்கிறது இல்லையா, அது தேவையும் இல்லை. புக்லேயே கொடுக்கல, நம்ம அது அவ்வளோ டீப்பாக போய் சர்ச் பண்ணி படிக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். புக்கில் கொடுத்துருக்க கண்டென்ட்டை இதில் நான் கொடுத்துருவேன். எந்த நூலுக்காகன்னு புக்கில் கொடுத்துருந்தா அதையும் இதில் சேர்த்துருக்கோம். அதனால் இதில் இருக்கிறத மட்டும் படித்தா போதும். அடுத்து பாருங்கள், எம்ஜிஆருக்கு பாரத் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. பாரத் அப்படிங்கிற ஒரு பட்டமும் அவர் கொடுத்துருக்காங்க, பாரத ரத்னான்ற பட்டமும் கொடுத்துருக்காங்க. இந்த பாரத் பட்டம் எதுக்கு அப்படின்னா, மிகச்சிறந்த நடிகர் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம் தான் இந்த பாரத். அது இல்லாமல் பாரத ரத்னா விருது 1988. ஆக்சுவலாக அவர் 1987 இறந்துட்டார். அடுத்த வருஷம் 88 நம்ம இதில் இறந்த பிறகு தானே பாரத ரத்னா விருதே மோஸ்ட்லி கொடுக்குறாங்க. ஓகேவா, உயிரோடு இருக்கவங்களும் நிறையா வாங்கியிருக்காங்க. ஆனால் அதில் அதிகமானவங்கன்னு பார்க்கும்போது இறந்ததுக்கு அப்புறம் தான் கொடுத்துருப்பாங்க.
இவர் இறந்து அடுத்த வருஷமே கொடுத்தாங்க எம்ஜிஆருக்கு. மு. மேத்தா சாகித்ய அகாடமி விருது. அது எந்த நூலுக்காகனா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற நூலுக்காக. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது 1990ல். பாருங்க, எம்ஜிஆருக்கே 88ல் கொடுத்துட்டாங்க. ஆனால் அம்பேத்கருக்கு அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கோமகள் தமிழக அரசு விருது. தமிழக அரசு விருது வந்து அன்னை பூமி அப்படிங்கிற நூலுக்காக தமிழக அரசு விருதும், தமிழன்னை விருது. தமிழன்னை விருது வந்து யார் கொடுத்தாங்க? பை அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா, யாரால கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். அவங்களால கொடுக்கப்பட்டதான் தமிழ் அன்னை விருது. தமிழக அரசு விருது வந்து அன்னை பூமிங்கிற நூலுக்காக. அடுத்தது ஈரோடு தமிழன்பன். இது நிறைய வாட்டி கேட்ட கொஸ்டின்பா. வணக்கம் வள்ளுவ எந்த ஆண்டு வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றுச்சுன்னு கேட்பாங்க. இந்த 2004ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஈரோடு தமிழன்பனோட எந்த நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்குச்சுன்னு வணக்கம் வள்ளுவன் சொல்லணும். இல்லை வணக்கம் வள்ளுவன் நூலுக்கு என்ன விருது கிடைச்சிச்சுன்னு கேட்பாங்க. சாகித்ய அகாடமி. இந்த 3ஐயும் மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்கப்பா. அதனால் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு பரிசும் வாங்கியிருக்காரு, தமிழக அரசின் பரிசு. எதுக்குன்னா தமிழன்பன் கவிதைகள் அப்படிங்கிற அவர் பேரில் வர்ற நூல். அதனால நம்ம பார்த்தோன்னே அப்போ தமிழன்பனோட தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம். அடுத்தது வைரமுத்து. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இவர் வந்து பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு. அப்புறம் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. எந்த நூலுக்காகனா கள்ளிக்காட்டு இதிகாசம். ரொம்ப ஃபேமஸான நூல், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம் நூலுக்கு தான் 2003ல். ஈரோடு தமிழன்பன் வாங்கினது வணக்கம் வள்ளுவர் 2004. அதே இது வைரமுத்து வாங்கினது 2003. இவர் இது மட்டும் தான் வாங்கினாரா அப்படின்னா இல்லை. இது மட்டும் இல்லாமல் 7 தடவை இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியர் விருதையும் 4 முறை வந்து மாநில அரசோட விருதும் வாங்கியிருக்காரு. இது சென்ட்ரல் லெவலில் கொடுக்கறது இந்தியாவில். இது வந்து தமிழ்நாட்டில் கொடுக்கறது மாநில அரசு விருது. இதெல்லாமே வைரமுத்துக்கு. அடுத்தது அண்ணாமலை. தமிழக அரசின் பரிசு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. எதுக்குன்னா இந்திய தேசிய இராணுவம் அதில் தமிழர் பங்கு அப்படிங்கிற நூலுக்காக. இந்திய தேசிய இராணுவத்தில் ஓகேவா, சுபாஷ் சந்திர போஸ் நடத்தினார் இல்லையா, INA, இந்தியன் நேஷனல் ஆர்மி. இந்த INAவில் தமிழர்கள் யாரெல்லாம் பங்கு பெற்றாங்க, எப்படியெல்லாம் வந்து போராடினாங்கன்றதை பற்றின ஃபுல் தெளிவான புக்கு வந்து தான் அந்த இது. அதுக்காக அவருக்கு தமிழக அரசோட பரிசு கொடுத்தாங்க. ஏன்னா அவர் எழுதினதே தமிழர் பங்கை பற்றி தானே. அப்போ இந்திய அளவில் வந்து அதுக்கு பரிசு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆனால் அதை கௌரவிக்கும் விதமாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததுனா பிச்சமூர்த்தி கலைமகள் இதழ் பரிசு 1932லேயே கொடுத்துருக்காங்க. எந்ததுக்கு அப்படின்னா எந்த நூலுக்குன்னா பிச்சமூர்த்திக்கு எந்த நூலுக்குன்னா சயின்ஸுக்கு பலி அப்படிங்கிற ஒரு புத்தகம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேவா டைட்டிலேவும். அதனால் இது நல்லா உங்கள் மைண்ட் நின்றுன்னு நினைக்கிறேன். அடுத்தது கல்யாண்ஜி. கல்யாண்ஜிக்கு சாகித்ய அகாடமி விருது எதுக்காக கொடுத்தாங்கன்னா ஒரு சிறு இசை அப்படிங்கிற நூலுக்காக. பாருங்கள், லேட்டஸ்ட்டாக தான் 2016ல் தான் இது கொடுத்துருக்காங்க. அதனால் இதை நல்லா வச்சுக்கோங்க. லேட்டஸ்ட்டாக இது வரைக்கும் நம்ம படித்ததுலேயே லேட்டஸ்ட்டாக கொடுத்தது இதுதான், கல்யாண்ஜி. இப்போ தானே எல்லாருமே ஜின்னு கூப்பிட்றது. இப்போ ஒரு 10 வருஷமாக தானே வந்திருக்கு. யாரை பார்த்தாலும் என்ன ஜி சொல்லுங்க ஜி அப்படின்னு பேசுவாங்க. அப்போ அதெல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக தான் வந்திருக்கு. அப்போ லேட்டஸ்ட்டானா கல்யாண்ஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சு. சமுத்திரம். சாகித்ய அகாடமி விருது தான். எந்த நூலுக்குன்னா வேரில் பழுத்த பலா அப்படிங்கிற நூலுக்காக. இவருக்கே தமிழக அரசு விருதும் கிடைச்சிருக்கு. அது எந்த நூலுக்குன்னா குற்றம் பார்க்கில் அப்படிங்கிற நூலுக்காக. அந்த ஆசிரியர் பேரையும் அந்த நூலோட பேரையும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கி. ராஜநாராயணன். கீரான்னு சொல்லுவாங்க ஓகேவா. கீரானாலே ஃபேமஸ்ஸு. இவர் கூட லாஸ்ட் இயர் 23ல் இறந்துட்டார் ஓகேவா. ரொம்ப வயசாகி தான் இறந்தார். கி. ராஜநாராயணன் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. கோபல்லபுரத்து மக்கள் அப்படின்றது நூலுக்காக 1991ல். இந்த கரிசல் இலக்கியத்தை வந்து எழுதுறவங்க அப்படின்னு சொல்லியே ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்களோட பேச்சு வழக்கு எல்லாத்தையுமே அப்படியே அவங்க கதையில் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் இவரும் இந்த கீரான்றவரும் ஃபேமஸ் ஆனவர். அடுத்தது சா. கந்தசாமி. சாகித்ய அகாடமி விருது. இவருக்கு வந்து விசாரணை கமிஷன்
அப்படிங்கிற நூலுக்காக. நம்ம கந்தசாமி படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில ஃபுல்லாவே இன்வெஸ்டிகேஷன் தான். விக்ரம் வந்து விசாரணை கமிஷனர் மாரி தான் வருவாங்க. ஓகேவா? அத ஞாபகம் வச்சுக்கோங்க. கந்தசாமினாலே விசாரணை கமிஷன். அடுத்தது ம.பொ. சிவஞானம். ம.பொ. சிவஞானம் அவருக்கும் சாகித்ய அகாடமி விருது தான். எல்லாமே சாகித்ய அகாடமி தான் மோஸ்ட்லி வருது. அப்ப அது இல்லாம மத்தத மட்டும் தனியா நீங்க பிரிச்சு படிச்சுக்கோங்க. சாகித்ய அகாடமி விருது வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படிங்கிற நூலுக்காக 1966ல. அடுத்தது ராஜம் கிருஷ்ணன். இவங்க வந்து ஒரு பெண். இவங்களுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிச்சு. எந்த நூலுக்குன்னா வேருக்கு நீர் அப்படிங்கிற நூலுக்காக. அடுத்தது கண்ணதாசன். சாகித்ய அகாடமி விருது தான் சேரமான் காதலி அப்படிங்கிற நூல். அடுத்தது கடைசியா ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் நிறைய விருது வாங்கியிருப்பாரு. புக்ல குடுத்துருக்கிறது வந்து அவரோட புதினங்கள் இதெல்லாமே குடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் தேவையில்ல. அவரோட அவார்டு இத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காகனா, சில நேரங்களில் சில மனிதர்கள். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு நூலு. இதுவும் ஒரு 2 வாட்டியாவது இதில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இத வந்து படமாவே எடுத்திருக்காங்க. ஓகேவா? நம்ம தமிழ்ல சில நேரங்களில் சில மனிதர்கள்னு படமே ரிலீஸ் ஆயிருக்கு. இவரோட புத்தகத்த பேஸ் பண்ணி தான். அடுத்தது குடியரசுத் தலைவர் விருது ஒரு நூலுக்காக கிடைச்சிருக்குன்னா, "உன்னை போல் ஒருவன்" அப்படிங்கிற நூலுக்காக. இதுவும் ஆக்சுவலா இந்த டைட்டில் மட்டும் தான் வச்சிருக்காங்க. "உன்னை போல் ஒருவன்ற" டைட்டில் தான் படத்துல வந்திருக்கே தவிர, கதை இதே கதை கிடையாது. ஆனா சில நேரங்களில் சில மனிதர்கள் இவர் எழுதின அதே கதைய தான் வந்து எடுத்திருப்பாங்க. அடுத்தது சோவியத் நாட்டு விருது. எந்த நூலுக்கு கிடைச்சுச்சு அப்படின்னா, "இமயத்துக்கு அப்பால்" அப்படிங்கிற ஒரு நூலுக்காக சோவியத் நாட்டோட விருது கிடைச்சிருக்கு. இவ்வளோதான்ப்பா. இதில வந்து ஆசிரியம் நம்ம பாட புத்தகத்தில குடுத்துருக்க குறிப்புகள் எல்லாமே இதில இருக்கு. நீங்க இது தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இதுக்கு மேல வேற எதுவும் எக்ஸ்ட்ரா தேவையில்ல. இத வந்து நீங்க டெய்லியும் ஒரு 2, 2 தடவையாவது ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு போதும். மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஆப்ஷன பார்க்கும்போது நீங்க வந்து ஆன்ஸர வந்து கிளிக் பண்ற மாரி உங்க மைண்ட்ல ஏத்தி வச்சுக்கோங்க. ஓகே. திரும்பவும் அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.